கருட பஞ்சாசத்தில் 27வது ஸ்லோகத்தில் கருடன் நம்மை ரட்சிக்கட்டும் என்கிற பிரார்த்தனை. இப்பொழுது நாக கமன வர்ணகம் நடக்கிறது. கருடன் பாம்புகளை பிடித்து அடக்குகிறார், சாப்பிடுகிறார் என்கிறது விஷயம். முதலிலே ஆச்சாரிய வந்தனத்துடன் ஆரம்பிப்போம். நாராயண குரும் ஞான வாராசி மகமாஸ்ரயே யோ ராஜதாக்னிபிர் நித்யம் ஆராதிதஹயானனஹ ஸ்ரீமதே நாராயண தாதயார்ய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதம் சதா ஹிருதி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்லோகம் 27. ஹரியம்னா துர்யயோக்திரக்ரசன பஜபிருதா சாந்த்விதோ நூருபந்தாதி கோதண்டஜ்யாம் ஜிக்ருக்ஷேதி இதி சகிததியா சங்கிதः சங்கரேண தல்பே கல்பே தமாதே மதிரிதி ஹரிணாப்யாதரேணானுநீதः பக்ஷீந்திரஸ்ராஜதாம்னः ஃபணதர மகிஷி பத்ரபங்காபஹாரி. கருடன் பாம்புகளை எல்லாம் சாப்பிட்டு விடுவார். இவர் பெரிய கருடனாக இருப்பதாலே, பட்சீந்திரனாக இருப்பதாலே, சாதாரண பட்சி கருடன்களுக்கெல்லாம் ராஜாவான கருடனாக இருப்பதனாலே பெரிய பெரிய பாம்புகளை எல்லாம் சாப்பிடுவார். பெரிய பெரிய பாம்புகள் என்று தக்ஷகன் என்றும் வாசுகி என்றும் கார்கோடகன் என்றும் எத்தனையோ பாம்புகள் பெரிது பெரிதாக இருக்கின்றன. அவற்றைக்கெல்லாம் கூட இந்த கருடனிடம் பயம். சூரியனிடம் ஒரு பாம்பு இருக்கிறது. அது என்ன, எப்படி வேலை செய்கிறது என்றால், சூரியனுடைய தேரிலே இருக்கிற 7 குதிரைகளையும் தேரோடு பூட்டுவதற்கு நாம் கயிறுகளை பயன்படுத்துவோம் அல்லவா, அந்த கயிறு ஸ்தானத்திலே பாம்புகள் இருக்கின்றன. அதே மாதிரி பரமசிவனிடமும் பாம்பு உண்டு. பரமசிவனுக்கு ஆபரணமாக பாம்பு இருப்பது என்பது பிரசித்தம்தான். அதெல்லாம் தவிர அவருடைய திரிபுர சம்ஹார காலத்திலே அவருடைய வில்லிலே 4 கயிறாக வாசுகி என்ற பாம்புதான் இருந்தது என்று புராணங்கள் வர்ணிக்கின்றன. அதே போல பெருமாளிடமும் பாம்பு உண்டு. ஆதிசேஷன் என்கிற பாம்பு படுக்கையின் மேல் தான் பெருமாள் படுத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும். இப்படி பெரிய பெரிய இடங்களில் எல்லாம் இருக்கிற பெரிய பெரிய பாம்புகளை கூட இவர் விழுங்க வல்லவர் ஆனபடியினாலே அந்த பாம்புகளுக்கு ஆசிரியமான அந்த பெரிய தேவர்கள் சூரியன், பரமசிவன், பெருமாள் இவர்கள் எல்லாம் கூட கருடனிடம் நம் வசத்தில் இருக்கிற பாம்புகளை இவன் ஒன்றும் பண்ணாமல் விட வேண்டுமே என்பதற்காக நல்லதனமாக, சாந்தனமாக, அனுநயமாக, இதமாக பேசுகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த கருடனுடைய மகிமை தெரிகிறது. மகாதேவர்கள் எல்லாம் கூட இந்த கருடனிடம் சற்று கெஞ்ச வேண்டிய நிலைமை இருக்கிறது. அவரவர்கள் தங்கள் தங்கள் பாம்புகளை கருடன் பீடிக்காமல் இருக்க வேண்டும் என்று அவற்றை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்று. இதுவும் கருடனுடைய மகிமா வர்ணனத்திலே ஒரு விதம். ஆனால் இதிலே சிறிது கவியினுடைய கற்பனை நயமும் கலந்ததுதான். கதைப்படி கருடன் சூரியனுடைய பாம்பை விழுங்க வருவதாகவோ அப்படியெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் எதுவும் கிடையாது. ஆனால் கருடனுடைய நாகதமன வர்ணகம் வர்ணிக்கும் பொழுது அவர்களெல்லாம் கூட சூரியன், சிவன், விஷ்ணு இவர்கள் எல்லாம் கூட தங்கள் தங்கள் பாம்புகளை கருடனிடம் இருந்து காப்பாற்றிக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்வது ஒரு கவிநயம். முதல் பாதம் அரியம்னா. அரியமா என்று சூரியனுக்கு பெயர். அரியம்னா என்றால் சூரியனாலே. அது சாந்த்விதா என்பதில் அன்வயிக்கிறது. சூரியனாலே சாந்த்விக்கப்பட்டார். சாந்த்வனம் என்றால் ஆறுதல் கூறுதல், நயமாக பேசுதல். ஏன் சூரியன் கருடனிடம் வந்து நயமாக பேசுகிறார் என்றால், துர்யோக்தரக்ரசன பயபிருதா
கருடனிடம் சூரியனுக்கு ஒரு பயம் இருக்கிறது. என்ன பயம் என்றால், நாம் ஒரு பாம்பை வைத்துக் கொண்டிருக்கிறோமே தேரிலே குதிரையை பூட்டுவதற்கு. ஒரு பாம்பு இல்ல, சில பாம்புகள். அதெல்லாம் தான் துர்ய யோக்திரம். யோக்திரம் என்றால் கயிறு, துர்யம் என்றால் குதிரை. இங்கே வாகனமாக வருவது தேரிலே பூட்டின குதிரை. அந்த குதிரை கயிறு இருக்கிறதே, குதிரையை தேரிலே பூட்டுகிற கயிறு, அதுதான் துர்யோக்திரம். அதை கிரசனம் இவன் இந்த கருடன் விழுங்கி விடுவானோ என்கிற பயம். ஏன் அந்த பயம் வருகிறது என்றால், இந்த கருடன் சாதாரணப்பட்டவன் இல்லை. லோகத்திலிருந்து லோகாந்தரங்களுக்கெல்லாம் சஞ்சரிக்கக்கூடிய வல்லமை பெற்றவன். சூரிய லோகத்துக்கும் வந்துவிடக்கூடும். இவன் எல்லா பாம்புகளையும் ஹிம்சிக்கிறான். ஒரு பக்கத்திலே இவனுக்கு பாம்பே உணவாக இருக்கிறது என்பது கிடக்க, இவனுக்கு பாம்பின் மேலே பகை வந்து சாத்திரமும் ஏற்பட்டு பாம்புகளிடமெல்லாம் கோபித்துக் கொண்டு இருக்கிறார். அவருடைய வர்த்தாந்தம் அப்படி. அதனாலே நம்மிடம் இருக்கிற பாம்புகளை கூட அவன் கிரசனம் பண்ணி விடுவானோ, விழுங்கி விடுவானோ என்கிற பயம் சூரியனுக்கும் ஏற்பட்டதாம். அதனாலே கருடனிடம் சாந்த்வனம் பண்ண வேண்டும். அவனிடம் கொஞ்சம் இதமாக பேசி இந்த பாம்பை விட்டு விடப்பா என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக அவன் யோசித்தானாம். சூரியன் என்ன பண்ணலாம் என்று. அவனுக்கு ஒரு வழி உபாயம் புலப்பட்டது. அந்த சூரியனுக்கு தேரோட்டியாக, சாரதியாக, சூதனாக இருக்கிறவன் அருணன் என்று ஒருவன். அந்த அருணன் இந்த கருடனுக்கு சாட்சாத் தமையன். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோமா என்னமோ ஞாபகம் இல்லை. வினதைக்கு 2 குழந்தைகள். ஒன்று அருணன், இன்னொன்று கருடன். அருணனும் கருடனும் பிராதாக்கள். அந்த அருணன் சூரியனுக்கு தேரோட்டியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அதனாலே சூரியன் கருடனை அணுகுவது எளிது. எப்படி என்றால், அருணன் மூலமாக அணுகிவிடலாம். அருணன் சூரியன் தானே வேலை பார்க்கிறார். அனூரு, அந்த அருணனுக்கு அனூரு என்று பெயர். அது ஏன் என்றால், ஊரு என்றால் தொடை, அனூரு என்றால் தொடை இல்லாதவன் என்ற அர்த்தம். அருணனுக்கு தொடை கிடையாது என்று புராண கதை. ஏன் தொடை கிடையாது என்றால், வினத்தைக்கு குழந்தை பெறும்போது 2 முட்டைகளாக பிறந்தன. முட்டைகள் அடை காத்து குஞ்சு பொறித்து அது கொஞ்சம் நாளாகும். ஆனால் இது தேவலோகத்து முட்டைகளானபடினாலே, காசியப பிரஜாபதியினுடைய குழந்தைகளானபடினாலே மற்ற முட்டைகள் போல்லாமல் அதை விட அதிக காலாவகாசம் எடுத்துக்கொண்டன. எத்தனையோ நாட்களாகியும் இந்த முட்டையிலிருந்து ஒன்றுமே வெளியே வரவில்லையே என்று வினதைக்கு ஒரு கவலை ஏற்பட்டது. இவளுக்கு சக்களத்தி இருக்கிறாளே கத்ரு, அவளுக்கு முட்டையிலிருந்து பாம்புகள் எல்லாம் விட்டன. நிறைய பாம்புகள் அவளுடைய பிள்ளைகளாக. ஆனால் இங்கே பார்த்தா இவளுக்கு இருக்கிற 2 முட்டை இருக்கிறது. அந்த 2 முட்டையிலிருந்து எதுவுமே வரவில்லையே. பொறுத்து பார்த்தாள், பொறுவை இழந்தாள். கடைசியிலே ஒரு முட்டையை தானே உடைத்தாள். பார்த்து ஏன் வரவில்லை என்று பார்ப்போமே என்று. அப்பொழுது பார்த்தால் பாதி உருவம்தான் அதிலே வந்திருந்தது, இன்னும் பாதி வர வேண்டி இருந்தது. அதற்குள்ளே அனாவசியமாக முட்டையை உடைத்து விட்டாள் அவள். அதிலிருந்து வெளிவந்தவன் அருணன். அவனுக்கு தொடையிலிருந்து கீழ்ப்பகுதி கிடையாது, மேல் பகுதி மட்டும்தான் உண்டு. அவன் தான் இப்பொழுது சூரிய சாரதியாக இருக்கிறான். அவன் மூலமாக கருடனிடம் பேசி சாந்த்வனம் எல்லாம் பண்ணுகிறார் சூரியன் என்று கவியினுடைய கற்பனை. சரி, சூரியன் தான் இப்படி ஒரு அலறலோடு கூட, இப்படி ஒரு பயத்தோடு கூட ஏதோ காரியங்களை பண்ணுகிறான் கருடனிடமிருந்து தன் பாம்பை காப்பாற்றுவதற்கு என்றால், சூரியனை விட இன்னும் அதிக வல்லமை வாய்ந்த பரமசிவனும் கூட பயப்படுகிறார். இந்த கருடன் என்ன பண்ணுவானோ நமக்கு இருக்கும் பாம்புகளை எல்லாம் என்று. முக்கியமாக அவருடைய கோதண்டம் இருக்கிறதே, அதுக்கு பினாக்கம் என்று பெயர் சொல்கிறார்கள். வில், சிவனுடைய வில். அதுக்கு நான் கயிறாக எதை கட்டி இருக்கிறது என்றால் அது ஒரு பாம்பு. அந்த பாம்பை இவன் விழுங்கி விடுவானோ என்கிற பயம் அவருக்கும் இருக்கிறதாம். எடுத்துக்கொண்டு போய்விடுவான், இழுத்து கொண்டு போய்விடுவான் என்றெல்லாம் சகிததியா பயந்து போன புத்தி. யாருக்கு? பரமசிவனுக்கு.
சங்கித சங்கரேண. ஆனால் இந்த கவியனுடைய கற்பனை தான் இது. அவர் என்ன பண்ணார் என்றதெல்லாம் சங்கரன் வரும்பொழுது அவர் சாந்தனம் பண்ணார் என்றோ, அவர் வேறு ஒருவருடைய சிபாரிசை ஆடினார் என்றோ, சூரியன் பண்ணினார் மாதிரி அப்படியெல்லாம் சொல்லவில்லை. தன்னுடைய கற்பனையிலேயும் சங்கரனுக்கும் ஒரு சங்கா இருந்தது, ஒரு பயம் இருந்தது என்று சொல்லி நிறுத்திவிட்டார். சூரியனாச்சு, சிவனாச்சு, அதுக்கடுத்தது விஷ்ணு. விஷ்ணுவன் தான் ஒரு பாம்பை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆதிசேஷன் என்று பெயர். அதன் மேல்தான் உட்காருகிறார், அதன் மேல்தான் படுக்கிறார். அதனாலே விஷ்ணுவுக்கும் கூட தன்னுடைய பாம்பை கருடன் ஏதாவது பண்ணி விடுவானோ என்ற சந்தேகம் வரலாம். ஆனால் விஷ்ணு நேரடியாக கருடனிடம் அளவளாவிலே இருப்பவர். அதனாலே கருடனை கூட்டு விஷ்ணு நேரடியாக இந்த மூன்றுக்கும் வித்தியாசம் காண்பித்திருக்கிறார். இவர் சொல்லிவிட்டாராம், எனக்கு ஒரு படுக்கை இருக்கிறது ஆதிசேஷன் என்கிற பாம்பு, அதிலே நீ எந்த கண்ணையும் வைக்காதே, அந்த பாம்பை விட்டுவிடு என்று கருடனிடம் ஆதரவோடு கூட அனுநயம் பண்ணிவிட்டார் விஷ்ணு. இப்ப மூன்று தேவதைகள், பாம்பு வைத்துக் கொண்டிருக்கிற தேவதைகள் சூரியன், சிவன், விஷ்ணு என்று. அந்த மூன்று தேவதைகளுக்குமே பயம், தங்கள் பாம்புகளை கருடன் என்ன பண்ணி விடுவானோ என்ற ஒரே மாதிரியான பயம். ஆனால் அந்த பயத்தினாலே அவர்கள் பண்ணின காரியங்கள் வெவ்வேறு விதமாக இருக்கிறது. சூரியன் தன்னுடைய சாரதியான அருணன் மூலமாக ஏதோ ஒரு சிபாரிசு பண்ணுவது போலே கருடனிடம் போகிறார். சிவன் பெருமை இருக்கான், ஒரு பயம் இருந்தாலும் கூட கருடனிடம் அதை பற்றி பேசாமல் இருந்து கொண்டிருக்கிறார். விஷ்ணு நேரடியாகவே, விஷ்ணுவினிடமே கருடன் பணிபுரிகிற காரணத்தினாலே நேரடியாகவே போய் இன்னொரு பணியாளனான ஆதிசேஷனை நீ ஒன்றும் பண்ணாதே என்று நல்ல பேச்சுகள், அனுநய பேச்சுகள் எல்லாம் பேசினார் என்று. இப்படியெல்லாம் இருக்கிற அந்த பட்சீந்திரனானவர், பட்சீந்திரனுக்கு இதுவரை 3 விசேஷனம் பார்த்தோம். சிவனாலே சாந்தனம் பண்ணப்பட்டவன், சங்கரனாலே சங்கிக்கப்பட்டவன், ஹரியினாலே அனுநயம் பண்ணப்பட்டவன் என்று 3 பார்த்தோம் இதுவரையில். 4வதாக ஒன்று இருக்கிறது, பத்திரபங்காபஹாரி என்று முடிகிறது. முழு பதம் பணிதர மகிழி பத்திரபங்காதிகாரி என்று. பணி என்றால் பணதர, பணம் என்றால் நல்ல பாம்புகள் எல்லாம் முகத்திலே படம் எடுக்குமே, பாம்பு படம் எடுக்கிற அந்த படத்துக்கு பணம் என்று பெயர். பணதரம் என்றால் பாம்பு, படம் எடுக்கிற பாம்பு, அதாவது நல்ல பாம்பு. அந்த பணதரங்களுடைய மகிழ்ச்சிகள் இருக்கிறார்களே, பாம்புகளுடைய பத்தினிகள், அவர்களுடைய பத்திரபங்கங்களை எல்லாம் அபகரித்து விடுவாராம் இந்த கருடன். என்ன அர்த்தம் பத்திரபங்கத்தை அபகரிப்பது என்றால், சுமங்கலிகளாக இருப்பவர்கள் அலங்காரங்கள் பண்ணிக்கொள்ளும் பொழுது பத்திரபங்கம் என்ற ஒரு வகை அலங்காரங்களையும் பண்ணிக்கொள்வார்கள். அது எப்படிப்பட்ட அலங்காரம் என்றால், வாசனை பொருள்களை சேர்த்து ஒரு கலவை பண்ணி அதை தங்களுடைய உடம்பிலே சில இடங்களிலே படமாக வரைந்து கொள்வார்கள். அருகில் வந்தால் வாசனையாக இருக்கும் என்று ஒரு கவர்ச்சி, அந்த உடலிலே அழகான ஓவியங்கள் இருக்கும் என்பது 2வது கவர்ச்சி. மூக்குக்கும் விருந்து, கண்ணுக்கும் விருந்து, அந்த பத்திரபங்கம் என்று. அப்படி ராஜகுமாரிகள் எல்லாம் பண்ணிக்கொள்வது வழக்கம். அதே போல இந்த பணதர மகிழ்ச்சிகளும் பண்ணிக்கொள்வார்கள். கருடன் அதை அபகரிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அந்த பத்திரபங்கத்தை எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார் என்று அர்த்தம் இல்லை. அவர்களுடைய கணவன்மார்களாக இருக்கிற பாம்புகளை எல்லாம் அவர் சாப்பிட்டாரானால் இவர்களுடைய சௌமங்கல்யம் போய்விடுகிறபடியினாலே, சௌபாகியம் இல்லாதபடியினாலே தானே அவர்கள் பத்திரபங்கத்தை அழித்து விடுவார்கள். பத்திரபங்கம் என்பது சுமங்கலிகள் தானே அணிவார்கள். கணவன் இருக்கும் பொழுதுதான் பத்திரபங்கம் எல்லாம். கணவனை கருடன் கொண்டு விட்டானால் இந்த பத்திரபங்கம் அபகரித்தமாகிவிடும். இந்த விதத்திலே பணதரமகிழி பத்திரபங்காதி அபகாரியாகவும் இந்த பக்ஷீந்திரன் ஆயிருக்கிறார். அதாவது நிறைய பாம்புகளை சாப்பிட்டு விடுகிறார். 4 விசேஷனம் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட பக்ஷீந்திரன் இந்த கருடனானவன் நகா நம்மை திராயதாம் ரட்சிக்கட்டும் என்ற பிரார்த்தனை. ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒரு பிரார்த்தனை இருக்கும் என்பதையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த ஸ்லோகத்திலே என்ன பிரார்த்தனை என்றால், நம்மை காப்பாற்றட்டும் என்று பிரார்த்தனை.
இந்த பிரார்த்தனை இங்கே எப்படி பொருந்தும் என்று பார்த்தோமானால், பாம்புகளை எல்லாம் தின்று கொன்று விரட்டுபவர் நம்மை காப்பாற்றட்டும். ஏனென்றால் நமக்கு முதலிலே பாம்புகளிடமிருந்து பயம் உண்டு. அந்த பயத்திலிருந்து நம்மை காப்பாற்றட்டும் என்ற விதத்திலே இது ஒட்டுகிறது. வாஸ்தவத்திலே பாம்பு பயம் மாத்திரம் இல்லை, எல்லா விஷக்கடி பயங்களிலிருந்தும் கருட மந்திரம் காப்பாற்றும் என்று அனுபவபூர்வமாக கண்டறிந்த உண்மை. அது தவிர மற்ற விதமான ரட்சைகளை எல்லாம் கூட கருடன் பண்ண வல்லவரானபடியாலே பொதுவாக கருடன் நம்மளை காப்பாற்றட்டும். பாம்புகளை கொல்லவல்ல கருடன், பெரிய பெரிய பாம்புகளை எல்லாம் கொல்லவல்ல கருடனானவன் நம்மை காப்பாற்றட்டும் என்று சொல்வது சற்று பொருத்தமானதுதான். இப்பொழுது ஸ்லோகத்தினுடைய மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை பார்த்தாயிற்று. ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை வேதாந்த வாவதூக வெள்ளிவலம் நாராயணாச்சாரிய சுவாமியார் எழுதி அருளிய பொழிப்புரை. தன் தேரில் குதிரைகளை பூட்டுவதற்கு உபயோகிக்கும் சர்ப்பங்களை, பூட்டுவதற்கு சர்ப்பங்கள் எப்படி உபயோகிக்கலாம் என்றால், கயிறு ஸ்தானத்திலே தேரையும் குதிரையையும் இணைக்கிற கயிறுக்கு பதில் பாம்புகள். அந்த சர்ப்பங்களை தொட வேண்டாம் என்று, இங்கே தொட வேண்டாம் என்பதற்கு அந்த சர்ப்பங்களை நீ கிரசிக்க வேண்டாம், விழுங்க வேண்டாம் என்று சூரியன் இவனை என்பது கருடனை, வைனத்தையனை அருணனின் சகோதரன் என்ற உறவினால் தைரியமடைந்து, கருடன் என்பவன் சூரியனுக்கு எவ்வளவு விவகித்தன் கிடையாது, புது மனுஷன் கிடையாது. இந்த சூரியனிடம் வேலை பார்க்கிற சாரதியாக இருக்கிற அருணனுக்கு தம்பிதான். அதனாலே அருணனின் சகோதரன் என்ற உறவினாலே தைரியமடைந்து, ஸ்லோகத்தில் என்ன இருக்கிறது, அனூரு பந்தாத் என்று இருக்கிறது. அனூரு என்றால் அருணன், பந்தாத் என்றால் அவனோடு சம்பந்தம் இருக்கிறபடியினாலே இந்த கருடனிடம் பேச முடியும், அவனுக்கு செய்தி அனுப்ப முடியும். அதனாலே தைரியமடைந்து வேண்டிக் கொண்டான். சூரியன் கருடனிடம் அருணன் மூலமாக வேண்டிக் கொண்டான், இந்த சர்ப்பங்களை தொடாதே அப்பா என்று. அப்புறம் இரண்டாவது, சிவனுக்கும் இவன் என்பது இங்க மறுபடியும் கருடன், தன் வில்லின் நான்கயிறான சர்ப்பத்தை உருவிக்கொண்டு போவானோ என்று உள்ளே பயம். சிவனுக்கு ஒரு வில் இருக்கிறது, நாம் ஏற்கனவே சொன்னோம், அதற்கு பினாக்கம் என்று பெயர் என்று. அந்த வில்லுக்கு நான் இருக்கிறது. எல்லா வில்லுகளுக்கும் 2 கோடிகளையும் சேர்த்து கட்டி இருக்கிற கயிறுக்கு நான் என்று பெயர். அந்த நானாக இங்கே பாம்பே இருக்கிறது. சிவனுக்கு என்ன பயன் என்றால், அப்படி நான்கயிறாக இருக்கிற என்னுடைய சர்ப்பத்தை, என்னுடைய வில்லிலே நானாக இருக்கிற சர்ப்பத்தை, பாம்பை இவன் உருவிக்கொண்டு போய் விடுவானோ என்ற ஒரு பயம் இருந்தது, உள்ளூர பயம் இருந்தது சிவனுக்கு கூட. ஆனால் ஒன்றும் பண்ணவில்லை, அடுத்த அடிக்கு போகவில்லை. இந்த சமயத்திலே விஷ்ணு இருக்கிறாரே ஹரி, அவருக்கும் இந்த மாதிரி கருடனிடம் ஒரு வித பயம் உண்டு. பயம் என்கிற வார்த்தை இங்கே இல்லாவிட்டால் கூட, ஏனென்றால் அவருக்கு படுக்கை ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் மேலே கருடனுடைய புத்தி எண்ணம் போய்விட்டதானால், பெரிய பெரிய பாம்புகள் தானே கருடன், இந்த கருடனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே ஏதாவது இசக பிசகாக ஆகிவிடப் போகிறது என்பதாலே முதலிலேயே கருடனை கூப்பிட்டு வைத்து, எனக்கு ஒரு தல்பம் இருக்கிறது, படுக்கை, அது பாம்பாக இருக்கிறது, அதன் மேல் நீ புத்தி செலுத்த வேண்டாம் என்று அன்போடு கூடவே கூறினார். இந்த இடத்தில் மாத்திரம் அன்பு என்கிற பதம் அதிகமாக இருக்கிறது. என்ன என்றால், பெருமாளுக்கு கருடனிடம் ஏற்கனவே பிரீத்தி உண்டு. இந்த கதையை முன்னே பார்த்தோம். அவர்கள் ஒருவருக்கொருவர் வரம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம். அதனாலே கருடனை கூப்பிட்டு, இந்த ஆதிசேஷனை நீ ஒன்றும் பண்ணாதே என்று சொல்லிவிட்டார் அவர். இவ்விதம் நாகங்களை அழிக்கும் ஆற்றலுற்ற கருடன், அதாவது பணதர மகிழி பத்திரபங்காபகாரி என்பதற்கு பதத்துக்கு பதம் அர்த்தம் எழுதினால் பத்திரபங்கம் என்றால் என்ன என்பதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். அதை ஒவ்வொரு பதத்தையும் எழுதாமல் மொத்தமான கருத்து நாகங்களை அழிப்பவன் என்று. அந்த ஆற்றல் கொண்ட கருடனானவன் நமக்கு இதங்கட்டும் என்று சொல்லி நிறுத்திவிட்டால் நம்மை காப்பாற்றட்டும் என்று இங்கே இருக்கிறது. பொழிப்புரை முடிந்தது. இப்பொழுது ஒவ்வொரு பாதமாக என்னென்ன தகவல்கள் இருக்கின்றன என்று பார்ப்போம்.
முதல் பாதம் அரியம்னா துர்யோக்தர கிரசன என்று ஆரம்பிக்கிற பாதம். அரியமா என்றால் சூரியன். சூரியனுடைய குதிரை, குதிரைக்கு என்ற பதம் துர்ய. அரியம்னா துர்ய யோக்தர கட்டுகிற கயிறு. சூரியனுடைய குதிரையை சூரியனுடைய தேரிலே பூட்டி இருப்பது பாம்புகளாலே. புராணங்களிலே அப்படி சொல்லுகின்றன. புராணங்களிலே சூரியன் பிரதி தினமும் கிழக்கிலிருந்து மேற்கே போகிறான் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா. அவன் ஒரு தேரிலே போவதாகவும் அந்த தேருக்கு 7 குதிரைகள் இருப்பதாகவும் புராணங்கள் வர்ணிக்கும். அந்த வர்ணனையின் நடுவிலே அந்த தேரையும் குதிரையையும் பிணைத்து பூட்டுகிற கயிறுக்கு பதிலாக பாம்புகள் இருப்பதாகவும் வர்ணனை இருக்கிறது. இது முதல் தகவல். இரண்டாவது கிரசன பய. அந்த பாம்புகளையும் கருடன் விழுங்கக்கூடும். ஏனென்றால் மிக மிக உயர்ந்த பாம்புகளை எல்லாம் இந்த உயர்ந்த கருடன் விழுங்கிக் கொண்டிருக்கிறார். சூரியனுக்கு ஒரு தேரோட்டி இருக்கிறான், அருணன் என்று பெயர். அவனுக்கு தொடை கிடையாது, அதனாலே அவனை அனூரு என்றும் சொல்லுவார்கள். இது அடுத்த தகவல். அந்த அருணனானவன் கருடனுக்கு உறவினனானவன். அனூரு பந்தம் என்ற சம்பந்தம் இருக்கிறது என்று மட்டும்தான் இங்கே இருக்கிறது. என்ன சம்பந்தம் என்ற புராணங்களிலே பார்த்தோமானால் இவர்கள் அண்ணன் தம்பிகள். அருணன் தான் அண்ணன், கருடன் தம்பி. அடுத்த தகவல், அதனாலே இந்த உறவின் காரணமாக சூரியனாலே கருடன் சாந்திரித்தனானான், சினம் தணிந்தவனானான். சினம் சூரியன் மீது இல்லை, சினம் பாம்புகளின் மீது கருடனுக்கு. அந்த சூரியனிடம் இருக்கிற பாம்பின் மீது கருடனுக்கு இருக்கிற சினத்தை எப்படி தணிக்க முடிந்தது சூரியனாலே என்று கேட்டால் அனூரு வந்தார். சாரதியான அனூருவினுடைய சம்பந்தத்தினாலே அவனிடம் ஒரு வார்த்தை சொல்லி வைத்து அந்த கருடனுடைய சினத்தை இந்த பாம்பு விஷயத்திலே தணிக்க முடிந்தது என்பது முதல் பாதத்திலே இருக்கிற 5 தகவல்கள். இதிலே சில தகவல்களுக்கு நாம் பிரமாண வசனங்களை எல்லாம் கூட பின்னாலே காட்டப் போகிறோம். இரண்டாம் பாதத்திலே என்னென்ன இருக்கின்றன என்று பார்த்தால் சூரியனுக்கு அடுத்தபடியாக சிவனிடம் வருகிறோம். சிவனுடைய வில்லுக்கு நாண் கயிறாக இருப்பது ஒரு பாம்பு என்பது முதல் தகவல். அந்த பாம்பையும் கருடன் இழுக்கக்கூடும். இழுப்பது என்ற என்ன வார்த்தை? ஜிகிருக்ஷேத் என்ற பதம். இழுத்து விடுவானோ என்னமோ என்று. இதை நினைத்து சங்கரனும் பயந்தார். சங்கித சங்கரேன, சங்கரன் கருடனை சங்கித்தார். சங்கரன் இருக்கிற சங்காக்கு அதுக்கு அர்த்தம் வேலை. சங்கரன் என்று பிரிக்க வேண்டும். சம் க்ஷேமத்தை சுகத்தை கரன் பண்ணுகிறான் என்று. சங்கித்தார் என்கிற சங்கா அது வேறு. சங்காக்க கவலை, பயம் என்றெல்லாம் அர்த்தம். இப்பொழுது சங்கரனானவர் சங்கை கொண்டார் என்று கொஞ்சம் வார்த்தை வேடிக்கையோடு பேச முடிகிறது. சிவனுக்கும் ஒருவித பயம் ஏற்பட்டது கருடனிடம் என்று. இரண்டாம் பாதம் முடிந்தது. அடுத்ததாக மூன்றாம் பாதம் ஹரி, விஷ்ணு. அவருடைய படுக்கை ஆதிசேஷன் என்கிற பாம்பு. அந்த பாம்பையும் கருடன் முதல் பாம்பை சொல்லும் போது கிரசனம் என்று சொன்னோம், விழுங்கிவிடும் என்று. இரண்டாவது பாம்பை சொல்லும் போது ஜிகர்ஷேத் என்று சொல்லிவிடும், இழுத்து கொண்டு போவது என்று. மூன்றாவது பாம்பு வரும் பொழுது மகதே மதிஹி, இதை பற்றி எண்ணாதே என்றுதான் சொன்னார் என்று. கொஞ்சம் வீரியம், பதத்தினுடைய வீரியம் குறைகிறது. இந்த கருடனை இந்த பாம்பின் வழிக்கு நீ வராதே, இந்த பாம்பை உன் மனசில் வைத்துக் கொள்ளாதே என்று. இது உனக்கு இரையாக வேண்டாம் என்று முழுக்கருத்து. ஏனென்றால் ஆதிசேஷனை கருடன் தன் இரையாக எண்ணக்கூடும், சம்பாவித்தம் தான் அது. ஆனால் அந்த எண்ணம் வேண்டாம் என்று சொல்ல வந்தார் ஹரி. கல்பே கல்பே தமாதே மதிரிதி என்பதற்கு அது அர்த்தம். தே மதிஹி மா, உனக்கு அந்த மாதிரி எண்ணம் வேண்டாம் என்பதை சொல்வதற்கு ஹரி என்ன பண்ணினார்? கருடனிடம் அன்போடு பேசினார். கருடன் தான் நேரடியாக அவரிடமே இருக்கிறானே. அதனாலே
அனுநய அனுநீதனானார் கருடன். அனுநய பேச்சு என்றால் இதமாக மெதுவாக பேசுவது, அதை ஹரி பண்ணினார். இந்த தகவல்கள் 3ஆம் பாதத்திலே இருக்கின்றன. கடைசியாக 4ஆம் பாதத்து தகவல்கள். கருடன் இந்த பாம்புகளை இல்ல எல்லா பாம்புகளையும் கொள்பவர் என்று சொல்ல வேண்டும். அதை நேரடியாக சொல்லாமல் சுற்றி வளைத்து, இதை வக்ரோக்தி என்று சொல்வார்கள், கோணலாக பேசுவது என்று. இது சரியா தப்பா என்று கேட்டால் காவியங்களிலே இது ஒரு அலங்காரம். சில பேர் சொல்கிறார்கள் காவியத்தினுடைய ஜீவிதமே உயிர் நாடியே வக்ரோக்தி தான், எதையும் நேரடியாக பேசிவிடக் கூடாது, சுற்றி வளைத்துத்தான் பேசணும், யோசித்துத்தான் வாசகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓஹோ இதை இப்படி சொல்லுகிறாரோ என்று. இங்கே என்ன வக்ரோக்தி இருக்கிறது என்றால், பாம்புகளுடைய பத்னிகளுடைய சுமங்கலி சின்னங்களை இவர் அபகரிப்பார் என்று அப்படி சுற்றி வளைத்து பேசுகிறார். பாம்புகளை கொல்வார் என்று சொல்லலாம் அல்லவா? அவருடைய பத்தினிகள் சுமங்கலிகள் இல்லாமல் பண்ணுவார் என்றால் சுற்றி வளைத்துத்தானே பேசியிருக்கிறார்தான் வக்ரோக்தி. பத்தினிகளுடைய சுமங்கலி சின்னங்கள் என்று இவர் எதை சொல்லுகிறார் என்றால், அது 2வது தகவல். அந்த சின்னங்களிலே ஒன்று பத்திர பங்கம் வரைதல் என்று. பத்திர பங்கம் என்ற பதம் எங்கே இருக்கிறதே, அதற்கு என்ன அர்த்தம் என்றால், வாசனை பூச்சை எடுத்துக்கொண்டோம், அதில் வாசனை பொருள்களை எல்லாம் சேர்த்து, கஸ்தூரிகா என்ற மிருக மதம் இருக்கிறதே அது ஒன்று. இன்றைக்கு நடக்கிறதை வைத்து விளக்க வேண்டும் என்றால், மருதாணி இட்டுக் கொள்கிறார்கள் அல்லவா? மருதாணி எதற்காக இட்டுக் கொள்கிறார்கள்? ஒன்று வாசனைக்காக, 2 அது நிறமாற்றம் பண்ணுகிறது, நல்ல நிறத்தை கொடுக்கிறது என்பதற்காக, 3 ஆரோக்கியத்திற்காக. இதே மாதிரிதான் மற்ற பத்திர பங்கங்களும் கூட. அவை கூட வாசனைக்காக வரைந்து கொள்ளப்பட்டவை, அழகுக்காகவும் நன்மைக்காகவும் கூடத்தான். அந்த பத்திர பங்கங்கள் பணதர மகிழ்ச்சிகளுக்கு இருக்கும். ஆனால் இந்த பட்சீந்திரன் இருக்கிறானே, பட்சிகளின் ராஜா, அவர் அந்த பத்திர பங்கங்களை எல்லாம் அபகரித்து விடுவார். நேரடியாக வந்து அபகரிக்க மாட்டார், அவர்களை சுமங்கலிகள் இல்லாமல் பண்ணுவதன் மூலம் அபகரித்து விடுவார். அப்படிப்பட்ட கருடரானவர் பக்ஷீந்திரஸ்திராயதாம்னஹ, அவர் நம்மை காப்பாற்றட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த வாக்கியம் முடிகிறது. 4 விசேஷணங்கள் கொண்ட விசேஷமான பட்சீந்திரர் என்பவர் நம்மை காப்பாற்றட்டும் என்று. இப்பொழுது இதே ஸ்லோகத்துக்கு ஸ்ரீனிவாசாச்சாரியர் என்பவர், இவர் பாட்டராச்சாரியர் வகையை சேர்ந்தவர், திருக்குடந்தைக்காரர். அவர் கருத்துரை எழுதியிருக்கிறார். அதை ஒரு தடவை வாசித்தோமானால் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரார்த்தம் மறுபடியும் கேட்டதாக ஆகும். கருடன் நாகங்களை எல்லாம் கொல்வதற்கு வர, இங்கே நாகங்கள் என்பது நல்ல பாம்புகள். அப்பொழுது சூரியன் தன் குதிரைக்கு கடிவாளமான சர்ப்பங்களையும் கொல்லுவார். இங்கே கடிவாளம் என்ற பதத்தை இவர் சின்னாம சுவாமி பயன்படுத்தி இருக்கிறார். புராணத்திலே கடிவாளம் என்றில்லை, தேரோடு குதிரைகளை கட்டுகிற கயிறுக்கு கடிவாளம் என்று சொல்வதில்லை. கடிவாளம் என்பது எது என்றால், சாரதி எந்த கயிறை வைத்துக் கொண்டு குதிரையை ஓட்டுகிறானோ அதற்குத்தான் கடிவாளம் என்று பெயர். இங்கே அதே பெயர் சொல்லி இருக்கிறார், ஆனால் இது வேறு கயிறு. கடிவாளமான சர்ப்பங்களையும் கொல்லுவார் என்று பயந்து தன் சாரதியான அருணனை முன்னிட்டு, கருடனிடம் நேரடியாக பேசுவதற்கு வேண்டாம் என்று அருணன் மூலமாக பேசி, கடிவாளமாயிருக்கிற சர்ப்பங்களை கொல்லாமல் இருக்க வேண்டும் என்று சூரியனால் பிரார்த்திக்கப்பட்டவரும். முதல் பாதம், முதல் விசேஷணம் முடிந்தது. இப்பொழுது அடுத்தது 2வது. சிவனாலே தனது வில்லின் ஆணாக இருக்கிற சர்ப்பங்களை அபகரிப்பரோ என்ற பயத்தாலே சங்கிக்கப்பட்டவரும். அடுத்தது 3வது. 3வது விசேஷணம் 3வது பாதத்திலே இருக்கிறது. விஷ்ணுவினாலே தன் படுக்கையான திருவனந்தாழ்வானிடத்தில் அபகரிக்க வேண்டும் என்கிற புத்தியானது உண்டாக வேண்டாம்.
கருடனுக்கு உண்டாக வேண்டாம் என்று அனுநயிக்கப்பட்டவரும் ஸ்லோகத்தில் இருக்கு. மா தே என்று, தேன உனக்கு என்று அர்த்தம். கருடனிடம் நேரடியாக பேசுகிறார் அவர், உனக்கு இந்த எண்ணம் வேண்டாமப்பா என்று. அப்படி அனுநயிக்கப்பட்டவரும், அனுநயம் பண்ணுவது என்றால் மிதமாக, மெதுவாக, சாந்தமாக, நல்லதனமாக, இதமாக பேசுவது. அப்படி பேசி ஆதரவோடு பேசுகிறார். அது மூன்றாவது விசேஷனம். நாலாவது, சர்ப்பங்களின் மகிழ்ச்சிகளின் பத்திர பங்கங்களை அபகரிக்கிற சுவாவம் உடையவரும். இங்கே கூட அவர் விளக்கம் தெரியவில்லை எப்படி அபகரிப்பார் என்று. அந்த சர்ப்பங்களை கொல்வதன் மூலம் அபகரிப்பார். அப்படிப்பட்டவரான பட்சீந்திரன், இந்த 4 விசேஷணங்களுக்கு விசேஷனான பட்சீந்திரன் அடியோங்களை ரட்சிக்கட்டும். பக்ஷேந்திர ஸ்ராயசாம்னஹா என்று இவருடைய கருத்துரை முடிந்தது. இப்பொழுது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள் முடிந்துவிட்டன. சில விசேஷார்த்தங்களை மட்டும் கவனிப்போம். அருணன் என்ற பெயரை சொல்லாமல் அனூரு என்ற பதம் இருக்கிறது இங்கே. அனூரு என்றால் தொடையற்றவன் என்ற அர்த்தம். தொடையில்லாதவன் என்றாலே அருணனுக்கு அது பெயர் போல ஆகிவிட்டது. எப்படி என்றால் அமரகோஷம், அமரகோஷம் என்பது நாம லிங்கானுசாசனம் என்கிற புஸ்தகம். அது என்ன சொல்கிறது? சூரிய சூதோருணோ நூருஹு காஷ்யபிர் கருடாக்ரஜா என்று 5 பதங்களை பரியாய பதங்களாக சொல்லுகிறது. ஒரே அர்த்தத்தில் 5 பதங்கள். சூரிய சூதன் என்ற ஒரு பதம் சூரியனுடைய சாரதி என்ற அர்த்தம். அருணன் என்ற ஒரு பதம் அவன் அந்த ஆளினுடைய இயற்பெயர். அனூருஹு என்று ஒரு பதம், அதுதான் இங்கே கருட பஞ்சாசத்திலே போட்டிருக்கிற பதம். அனூருஹு என்றால் தொடை இல்லாதவன் என்ற அர்த்தம். காஷ்யபிஹி என்ற 4வது பெயர் கஷ்யபனுடைய குமாரன் என்ற அர்த்தம். கருடாகிரஜா என்பது 5வது பெயர், கருடனுக்கு தமையனானவன் என்று. அமரகோஷத்திலே இவன் சூரியனுக்கு தேரோட்டி, சூரியன் நித்தியமே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான் ஆகாசத்திலே. அப்பொழுது அவனுடைய தேரை ஓட்டுபவன் இவன் தான். அதனாலே சூரிய சூதன் என்ற பெயர் என்பதும், இவன் அருணன் என்று இயற்பெயரை கொண்டிருக்கிறான். ஒரு கால அந்த இயற்பெயர் கூட காரண பெயர் தானோ என்னமோ. ஏனென்றால் அருணம் என்று வெள்ளூர் சிவப்பு நிறத்துக்கு பெயர். இவனுடைய செந்நிறம் காரணமாக அந்த பெயர் வந்திருக்கலாம். வாஸ்தவத்திலே நாம் அன்றாட விவகாரத்திலே கூட சூரியன் உதிப்பதற்கு சற்று முன் இருக்கிற நேரத்தை அருணோதய காலம் என்று சொல்கிறோம். அருணன் உதிக்கிற காலம், அருணமாக உதிக்கிற காலம் என்று. சிவப்பு நிறம் மட்டும் லேசாக தெரியும். அந்த அருணன் சிவப்பு நிறத்தோடு சம்பந்தப்பட்டவன் தான். 3வது அனூரு, இவனுக்கு தொடை கிடையாது. ஏனென்றால் இவன் முட்டைக்குள் இருக்கும் போதே, இவன் முழு வளர்ச்சி அடைவதற்கு முன்னமேயே தாயாரான வினத்தையினாலே உடைக்கப்பட்டு வெளிவந்த காரணத்தாலே அவளுக்கு பொறுமை இல்லை. எத்தனை நாள் காத்திருப்பது இந்த முட்டையிலிருந்து கொஞ்சம் தானாக பொறித்து கொண்டு வரும் என்று? ஒன்றுமே வரக்கானுமே, வருஷக்கணக்கில் ஆகிறதே என்று பொறுமை இழந்தவளான தாயார் வினத்தை அந்த முட்டையை உடைத்து விட்டார். ஒரு ஆவல், ஒரு ஆர்வம், முட்டைக்குள்ள ஏதாவது நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா, சலனம் இருக்கிறதா, முட்டையை உடைத்தால் அதிலிருந்து குஞ்சு பறந்து வந்து விடுமா என்று ஒரு எண்ணத்திலே உடைத்தாள். வெள்ளி வந்தான், ஆனால் பாவம் பாதி வளர்ச்சி தான் ஆயிருந்தது. அதனாலே தான் அனூருவாக வெளிவந்தான். இதற்கான பிரமாண வசனங்கள், கதைகள் எல்லாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கே. இவனுடைய தம்பி கருடன், இவனுடைய தகப்பனார் காஷ்யபர் என்று 5 தகவல்களை அமரசிம்மனுடைய நாமலிங்கானுசாசனம் தெரிவிக்கிறதே. இந்த 5லே 3 தகவல்கள் நமக்கு இன்றைய ஸ்லோகத்திலே தேவையாக இருக்கின்றன. எந்த 3 தகவல்கள்? அவன் சூரிய சூதனாக இருக்கிறபடியினாலே அவனிடம் சூரியன் பேசுகிறான், அவன் மூலமாக கருடனுக்கு செய்தி அனுப்புகிறான் என்று. 2வது, அவன் அனூருவாக இருக்கிறான். அது ஏன் தேவை என்றால் அனூரு என்ற பதம் தான் என்ற ஸ்லோகத்திலே இருக்கிறது. இன்றைய ஸ்லோகத்திலே அனூரு பந்தார் என்று. 3வது, கருடாகிரஜன் என்கிற தகவல், அவன் கருடனுக்கு தமையனாக இருக்கிறான், அதனால் தான் அவன் வழியாக செய்தி கருடனுக்கு அனுப்ப முடிகிறது என்று. இப்பொழுது அனூரு என்பதை பற்றி பார்த்தோம்.
ஒரு கதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, அருணன் பிறந்த கதை வினத்தை முட்டையை உடைத்தாள் என்று. அந்த கதை மகாபாரதத்திலே இருக்கிறது. அந்த கதையை இப்பொழுது பார்க்க போகிறோம். அண்டம் பிபேத வினதா தத்ர புத்திரம் அதிருக்ஷத. வினதா என்பவள் தன்னுடைய கருவிலிருந்து உண்டான முட்டை இருக்கிறதே, 2 முட்டைகள், 2 அண்டங்கள் விழுந்தன. அதில் ஒன்றை பிபேத பிளந்தாள். தத்ர அந்த முட்டைக்குள்ளே புத்திரம் அதிருக்ஷத தன்னுடைய மகன் இருப்பதையும் பார்த்தாள். ஆனால் என்ன தவறாயிற்று என்றால், பூர்வார்த்தகாய சம்பன்னம், உடல் முழுதுமாக சம்பன்னமாகவில்லை. உடலினுடைய முன்பகுதி பாதி மட்டும்தான் வளர்ச்சி பெற்றிருந்தது. இதரேணா பிரகாசதா, பின்பகுதி அது ஏதோ சதையாக அங்கே இருந்ததே தவிர பிரகாசிக்கவில்லை. சரியான அமைப்புடன் கூட பின்பகுதி இன்னும் அமையவில்லை. அதற்குள்ளே உடைத்து விட்டாள். சபுத்ரோ ரோஷ சம்பன்னஹ, அதிலிருந்து கிளம்பி வெளிவந்தானே ஒரு புத்திரன், அவனுக்கு ரோஷம் அதிகமாக விட்டது. தன்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்தினாள் தன்னுடைய தாயார் என்று. என்ன கொடுமை? பாதி வளர்ச்சி விடும்பொழுது இன்னொரு பாதி வளராமல் இருக்கும் பொழுது வெளியே கொண்டு வந்தால் அது வளரவே வளராதே. தான் அங்கஹீனனாகவா வளர வேண்டி இருக்கும், வாழ வேண்டி இருக்கும். ஏன் பொறுத்து கொண்டிருந்தால் என்ன? தன்னுடைய தாயார் ஏன் அவசரப்பட்டாள் என்ற கோபம், ரோஷம். யார் மேலே ரோஷம்? வினதா மேலே இந்த அருணனுக்கு ரோஷம். என்ன பண்ணான்? ஏனாம் இந்த வினத்தையை சசாப, சசாபா என்றால் சபித்தான் என்ற அர்த்தம், சாபம் கொடுத்தான். பிள்ளை அம்மாவுக்கு சாபம் கொடுக்கிறான். இதிஸ்ருதி என்றால் இது செவி வழி வந்த கதை என்று கேள்விப்படுகிறோம். அதாவது மகாபாரதம் எழுதுகிற காலத்திலே இந்த கதைக்கு தனியாக பிரமாணம் எதுவும் இல்லை. கர்ண பரம்பரையாக இப்படி ஒரு கதை வந்து கொண்டிருக்கிறது. அந்த கதை பதிவாகிறது மகாபாரதத்திலே. ஏவம் ஷத்வா ததः புத்ரஹ, இந்த மாதிரியாக சாபத்தை கொடுத்து விட்டார் அந்த புத்திரன் அருணன். வினதாம் அந்தரிக்ஷகஹ, வினதாவை சபித்து விட்டு இவன் வானத்தில் பறந்து போய்விட்டான். அருணோ திருஷ்யதே பிரம்மன்னே பிரபாத சமயே சதா, அந்த அருணனைத்தான் இன்றளவும் கூட நாமெல்லாம் எப்பொழுதுமே பிரபாத சமயத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன கருத்து என்றால், அருணோதயம் என்று மட்டும் சொல்கிறோமே, சூரியன் உதிப்பதற்கு முன்னே வருகிற சிவப்பு நிறம், அது அருணன் தான் என்று. கருடோபி யதா காலம் ஜஜ்ஞே பன்னகசூதனஹ, அந்த கதையினுடைய அடுத்த பகுதிக்கு போய்விடுகிறார். இன்னொரு முட்டை இருந்தது இல்லையோ, அந்த இன்னொரு முட்டையை அவள் உடைக்கவில்லை. தெரிந்து கொண்டான். ஒரு முட்டையை உடைக்கும் பொழுதே தான் பண்ணினது தப்பு என்று தெரிந்து விட்டது. முட்டையிலிருந்து வெளிவந்த பையன் கொடுத்த சாபம் வேறு இருக்கிறது. அதனால 2வது முட்டையை உடைக்காமலே வைத்திருந்தாள். யதா காலம், அதுவாக உடைத்துக் கொண்டு வெளியே வருகிற வரைக்கும் காத்திருப்போம் என்று காத்திருந்தாள். பல பல வருஷங்கள் காத்திருந்தாள். இருந்தாலும் பொறுமையோடு காத்திருந்தாள். கடைசியிலே அதிலிருந்து கருடன் ஜஜ்ஞே உண்டானார், பிறந்தார் 2வது முட்டையிலிருந்து. பன்னகசூதனஹ, பன்னகங்கள் என்றால் பாம்புகள், பாம்புகளை எல்லாம் கொல்பவராக கருடன் பிறந்தார். இது அருணன் கருடன் என்ற 2 பேரும் பிறந்த கதை. 2 பேரும் ஒரே தாய் வயிற்றிலிருந்து 2 முட்டைகளிலிருந்து பிறந்தார்கள் என்பது தெரிகிறது. அதனாலே அவர்கள் சகோதரர்கள், உடன் பிறந்தவர்கள். இப்பொழுது 2ஆம் பாகத்திலே அதிலேயும் ஒரு கதை இருக்கிறது. கோதண்ட ஜாந்தி கிருஷேதிதி சகித தியா சங்கித சங்கரேண என்பது 2ஆம் பாகம்.
கோதண்டஜ்யாம் என்று இரண்டாம் பாதம் ஆரம்பிக்கிறது. கோதண்டம் என்றால் வில்லு, ஜ்யா என்றால் நான். நான் என்றால் வில்லிலே கட்டப்படுகிற கயிறு. இப்பொழுது சிவனுக்கு சிவனுடைய கோதண்டம் இருக்கிறதே வில், அதற்கு எது ஜாவாக இருக்கிறது என்றால், நான் கயிறாக எது இருக்கிறது என்றால் அது ஒரு பாம்பு. எப்படி தெரியும்? அதைத்தான் இப்பொழுது பிரமாண வசனத்துடன் பார்க்க போகிறோம். திரிபுர சம்ஹார கதை என்று ஒன்று இருக்கிறது. அது கூட புராணங்களிலே பிரசித்தமான கதை தான். பல புராணங்கள் பேசுகின்றன. புராரியாக சிவன் எப்படி ஆனான்? குணம் கிருத்வா ச வாசுகிம் விஷ்ணும் ஷரோத்தமம் கிருத்வா என்று அந்த திரிபுர அசுரர்கள், 3 அசுர தலைவர்கள் இருந்தார்களே, அவர்களை கொல்வது அவ்வளவு சுலபமாக இல்லை. சாதாரண வில்லு, அம்பு முதலியவற்றெல்லாம் அவர்கள் சாகவில்லை. அதனாலே என்ன பண்ணினான்? விஷ்ணுவையே சரோத்தமமாக ஆக்கி கொண்டு விஷ்ணுவை அம்பாக்கி அந்த நான் கயிறாக வாசுகி என்கிற பாம்பை ஆக்கி, இதே மாதிரி பல பேர் சிவனுக்கு உதவி புரிந்தார்கள். அத்தனை பேருடைய உதவியையும் பெற்று அதன் மூலமாக திரிபுர சம்ஹாரத்தை சிவன் பண்ணினார் என்ற கதை வருகிறது. இப்பொழுது நாம் எடுத்திருக்கிற ஸ்லோகம் மகாபாரதத்திலே துரோண பர்வத்திலே திரிபுர வத வர்ணனத்திலே இருக்கிறது. துரோண பர்வம் என்று மகாபாரதத்திலே யுத்தம் நடக்கும் பொழுது பீஷ்ம பர்வத்துக்கு அடுத்ததான பர்வம் துரோண பர்வம் என்று தெரியும். அங்கே வந்திருக்கிறது இந்த திரிபுர சம்ஹார கதை. இதுல என்ன சொல்லியிருக்கிறார்? விஷ்ணுவை அம்பாகவும் வாசுகி என்கிற பாம்பை நானாகவும் கொண்டு பரமசிவன் திரிபுர சம்ஹாரம் பண்ணினார் என்ற அந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் இப்பொழுது எடுத்து காட்டினோம். அது ஒரு பெரிய சர்க்கம். திரிபுர சம்ஹாரத்திலே இன்னும் யாருடைய உதவிகளை எல்லாம் பெற்றார், எடுத்துக்கொண்டார், எப்படி சம்ஹாரம் பண்ணினார் என்பது சர்க்கமே இருக்கிறது. அதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. இப்பொழுது அதுல நானாக இருந்தது ஒரு பாம்பு என்பது மட்டும் இப்பொழுது போரும். அந்த பாம்பு வாசுகி என்று பிரசித்தமான பாம்பு. வாசுகி ஏன் பிரசித்தமாயிற்று என்றால், அமிர்த மதன கதையில் கூட அந்த மந்தர மலை என்கிற மத்தை கடைவதற்கு மத்தில் சுற்றிய கயிறாக அந்த பாம்பு தான் இருந்தது. வாசுகியின் பெயர் அங்கேயும் வருகிறது. அதனாலே பல கதைகளிலே பிரசித்தமான பாம்பு இது. சிவனுக்கு என்ன பயம்? அந்த பாம்பு தானே நம்முடைய வில்லிலே நானாக இருக்கிறது. பெரிய பெரிய பாம்புகளிடம்தான் இந்த கருடன் வருவான் என்ற கேள்வி. அதனாலே கோதண்டஜ்யாம் ஜிகிருஷேதி என்று அவன் பயப்பட்டான் என்று. இன்னும் கூட ஒரு கதை பாக்கி இருக்கிறது. அருணன் எப்படி சூரியனுக்கு சாரதியானான் என்ற ஒரு கதை இன்றைய கதைகளிலே 3வது கதை. இந்த கதையும் மகாபாரதத்திலேயே இருக்கிறது. கதையும் என்று சொல்வதற்கு காரணம், இதற்கு முன் சொன்ன 2 கதைகளும் மகாபாரதத்தில் இருந்தன. மகாபாரதத்திலே ஆதி பர்வத்திலே, ஆதி பர்வம் தான் அங்கே இருக்கிற 18 பர்வங்களிலே முதலாவதான பர்வம். ஆஸ்திக பர்வத்தில் என்று எழுதியிருக்கிறேன். என்ன விஷயம் என்றால், 18 பர்வங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பர்வங்களுக்குள்ளேயும் பர்வங்கள் இருக்கின்றன. அந்த பர்வங்களையும் இன்னும் சிறிதாக பிரித்திருக்கிறார். அதற்கும் பர்வ என்ற பெயரையே வைத்திருக்கிறார். ஆதி பர்வத்திலே இருக்கிற எத்தனையோ பர்வங்களிலே ஒன்றான ஆஸ்திக பர்வத்திலே இந்த கதை இருக்கிறது. அருணன் எப்படி சூரியனுக்கு தேரோட்டியானான் என்ற கதை. ஒரு முறை சூரியன் கோபித்துக் கொண்டு உக்ர தேஜஸ் கொண்டான். அந்த கோபத்துக்கு காரணம் எல்லாம் கூட அந்த மகாபாரத கதைகளே வருகிறது. முன்கதையாக நிறைய சொல்ல வேண்டாமே என்று அதை விட்டுவிட்டேன். சூரியனை ராகு கிரகண பீடையாக பீடித்த காலத்திலே சூரியனுக்கு கோபம் வந்தது. கஷ்யபஸ்ய சுதோ தீமானி அருணேத்யபிவிஸ்ருதः மகாகாயோ மகாதேஜாः சஸ்தாஸ்யதி புரோரவேः கரிஷ்யதி ச சாரத்யம் தேஜஸ்டாஸ்ய ஹரிஷ்யதி என்று பிரம்மா சொன்னார். அந்த கதையிலே யாரிடம் சொன்னார்? சூரியனுடைய ரோஷத்தினாலே தேஜஸ் உக்ரமான பொழுது அதனாலே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற தேவர்களிடம் பிரம்மா சொன்னார், ஆறுதல் சொன்னார்.
இவ்வளவு வருந்த வேண்டிய தேவையில்லை. அதற்கான காரியங்களை நான் இப்பொழுது பண்ண ஆரம்பித்தாயிற்று. பிரம்மாவிடம் தானே முறையிட்டார்கள். அவர் சொல்கிறார், கஷ்யப்பருக்கு புதல்வனாக அதிக புத்திசாலியாக அருணன் என்று ஒருவன் பலருக்கும் தெரிந்தவனாக புகழ் பெற்றவனாக இருக்கிறான். அவனுடைய உதவி நமக்கு இப்பொழுது காரியத்தை சாதித்து தரும். அந்த அருணன் எப்படி இருக்கிறான்? மகாகாயக, அவனுடைய உடல் மிகவும் பெரிய உடலாக இருக்கிறது. மகா தேஜாக, அவனுடைய பராக்கிரம ரூபமான தேஜஸ் அதிகமாக இருக்கிறது. சஸ்தாஸ்யதி புரோரவே, இப்பொழுது ரோஷத்தோடு கூடியிருக்கிற சூரியனுக்கு முன்னாலே நம்ம பல பேராலே நிற்கவே முடியாது. அவன் அந்த அருணன் சூரியனுக்கு எதிரே போய் நிற்க போகிறான். நிற்கும்படியாக நான் பண்ணுகிறேன் என்று அருணனாலே முடியும். ஏனென்றால் அவன் மகாகாயன், மகாதேஜா, தீவா, விஷ்ணுதன். அவனுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன. அதனாலே உக்ர தேஜஸ் கொண்ட சூரியனுக்கு எதிரே கூட அவன் போய் நிற்க முடியும். எவன்? அருணன். கரிஷ்யதி சாரத்யன், அதிலிருந்து ஆரம்பித்து சூரியனுக்கு அவன் சாரதியாக போகிறான், தேரோட்டியாக போகிறான். தேஜஸ்டாஸ்ய ஹரிஷ்யதி, சூரியனுக்கு இருக்கிற உக்ர தேஜஸை இந்த மகா தேஜஸ்வியான அருணனானவன் ஹரணம் பண்ண போகிறான். அந்த தேஜஸை குறைக்க போகிறான். அதனாலே முடியும். அது அருணனுக்கு இருக்கிற விசேஷ சாமர்த்தியம். அதனாலே சூரியனாலே வரவிருக்கிற ஆபத்தை நாம் தடுத்துக் கொள்ளலாம் அருணனை பயன்படுத்தி. எப்படி பயன்படுத்துவது? அவனை கொண்டு போய் சூரியனுக்கு எதிரே நிற்க வைத்தாலே போரும், சூரியனுடைய தேஜஸ் குறைய ஆரம்பித்து விடும் என்று. அதனால்தான் அவனை சாரதியாக கொண்டு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த கதையும் இப்பொழுது முடிந்தது. அனூரு பந்தாதி, அனூரு என்றால் அருணன், அவனோடு பந்தம் என்றால் உறவு. பந்தம் என்பதை வைத்துக் கொண்டுதான் பந்து என்று நாம் உறவுக்காரர்களை சொல்லிக் கொள்கிறோம். என்ன உறவு என்றால் கருடனும் அருணனும் அண்ணா தம்பிகள் என்று நாம் பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தாயிற்று. இப்பொழுது என்ன பார்க்க போகிறோம்? அதற்கு இன்னொரு பிரமாண வசனம் வால்மீகி ராமாயணத்திலேயே இருக்கிறது என்று. தோபுத்ரோ வினதாயாஸ்து, ராமாயண ஸ்லோகம். கருடோ ருண ஏவச தஸ்மாஜாதோகமருணாதி சம்பாதிஷ்ட மமாக்ரஜஹ என்று ஜட்டாயு ராமனிடம் சொல்லுகிறார். ராமர் பஞ்சவடி என்கிற பகுதிக்கு முதலாக நுழைந்த சமயத்திலே அங்குதான் வருஷ கணக்கில் பாகம் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடைசி வருஷம் அவருக்கு 14வது வருஷத்திலே 13 வருஷம் ஆகிவிட்டது. அப்புறம் பிறகு பஞ்சவட்டிக்கு வருகிறார். அப்பொழுது அங்கே முதலிலே யாரை சந்திக்கிறார் என்றால் ஜட்டாயு என்கிற பட்சியை சந்திக்கிறார். அங்கே வசித்துக் கொண்டிருக்கிறது அந்த பட்சி. முதலிலே அந்த பெரிய பட்சியினுடைய பூதாகாரத்தை பார்த்து இது என்னடா இது என்று வியக்கிறார் என்பது இருக்கட்டும். பிறகு பட்சியோடு பேசுகிறார். பட்சி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறது. அந்த அறிமுகப்படுத்திக் கொள்கிற ஸ்லோகம் தான் இது. ஜட்டாயு நான் யார் தெரியுமா என்று ராமனிடம் சொல்லுகிறது. துவபுத்ரோ வினதாயாஸ்து கருடஹ அருண ஏவச. வினதா என்பவளுக்கு, கஷ்யப பத்னிக்கு 2 பிள்ளைகள், கருடன் என்று ஒருவன், அருணன் என்று ஒருவன். அந்த அருணனுக்கு தஸ்மாதேஜா தோகம் அருணாதி, அந்த அருணனுக்கு பிள்ளையாக நான் பிறந்திருக்கிறேன். எனக்கு மூத்தவன் ஒருவன் இருக்கிறான், அருணகுமாரன். சம்பாதிஷ்ட மமாக்ரஜ, அவன் பெயர் சம்பாதி. அவனும் கூட அந்த அருணனுடைய குமாரனாக பிறந்திருந்தான் என்று. ஆக அருணனை பற்றி நமக்கு இன்னொரு தகவல் தெரிகிறது. அருணன் கருடனுக்கு தமையன், ஜட்டாயுவுக்கு தகப்பன் என்று. வால்மீகி ராமாயணத்திலே ஜட்டாயுவுக்கு தகப்பன் என்பதுதான் அங்கே தேவை. ஆனால் நமக்கு இன்றைய உபன்யாசத்துக்கு எது தேவை என்றால் கருடனுக்கு அவன் தமையன் என்பது ராமாயணத்திலேயே இருக்கிறது என்பது.
முதல் பாதத்திலே அரியம்னா துர்யோக்தர கிரசனா என்று சொல்லும் பொழுது துர்யோக்தர என்று ஒரு பதம் இருக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், துரியம் என்றால் எது வகித்து இழுத்து செல்லுகிறதோ, வாகனமாக இருக்கிறதோ, தேரையும் இழுத்து செல்வது குதிரை தானே, அதுக்கு துரியம் என்று பெயர். அதை கட்டு வைக்கிற கயிறு இருக்கே, அதுக்கு துர்யோக்தரம் என்று பெயர். இது ஏற்கனவே பார்த்தாயிற்று. அந்த துர்யோக்தரத்தை பற்றி நாம் இதுவரையில் எந்த பிரமாண வச்சனமும் காட்டவில்லை. அது ஒரு பாம்பு என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் துர்யோக்தரங்கள் பாம்புகள் என்பதற்கு ராமாயணத்திலேயோ மகாபாரதத்திலேயோ எந்த விதத்தையும் காட்டவில்லை. இப்பொழுது ஒன்று காட்டப் போகிறோம். இது பிற்கால கவிஞனுடையதுதான். போஜ பிரபந்தம். போஜ ராஜா பெரிய கவிஞர், பெரிய காவியங்களை எழுதியிருக்கிறார். போஜ சம்பு என்கிறது ராமாயண சம்பு, மிகவும் பிரசித்தமானது. அந்த போஜராஜா எழுதின ஒரு ஸ்லோகத்திலே இதை பார்க்க போகிறோம் நாம். எதை? பாம்பாலே தான் குதிரைகளை சூரியனுடைய தேரிலே கட்டியிருக்கிறார்கள் என்பதை. இப்போது ஸ்லோகம். ரதஸ்யைகம் சக்கரம் புஜகஜமிதா சப்ததுரகாஹ நிஷாலம்போ மார்கஹ சரண விகல ஸ்வாரதிரபி ரவிர்யத்யேவாந்தம் பிரதிதினமபாரஸ்ய நபசக கிரியா சித்திஸ்ஸத்வே பவதி மஹதாம் நோபகரணே. அவன் என்ன சொல்கிறான்? போஜன், சூரியனுடைய ரசத்துக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் இருக்கிறது. விசித்திரமான தேர் அது. மற்ற தேர்களுக்கெல்லாம் குறைந்தபட்சம் 4 சக்கரம் இருக்கும். அவனுடைய சூரியனுடைய குதிரைகளை எல்லாம் பாம்பாலே தான் தேரிலே கட்டப்பட்டிருக்கிறது. அது கூட இன்னொரு விசித்திரம். சூரியன் போகிற வழியிலே ஆலம்பம் எதுவும் கிடையாது, பிடிப்பு. ஒரு மரத்துல நிற்கலாம், கட்டலாம் என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. சூரியனுடைய தேரோட்டிக்கு காலே கிடையாது, நோண்டி. இவ்வளவு குறைபாடுகள் இருந்தும் கூட ரவி என்கிற சூரியனானவன் பிரதிதினம் ஒவ்வொரு நாளும் அபாரமான ஆகாச மார்க்கத்தை பூர்த்தியாக கடந்து செல்லுகிறான். அப்படி என்றால் நமக்கு ஒரு காரியம் சித்திக்க வேண்டும் என்றால் அதற்கு எது முக்கியம் என்று கேட்டால் நம்முடைய விடாமுயற்சி, தைரியம், தன்னம்பிக்கை, தத்துவம் இது முக்கியமே தவிர உபகரணங்கள் எல்லாம் முக்கியமில்லை. தேர் சரியா இருக்கிறதா, குதிரை சரியா இருக்கிறதா, அதெல்லாம் எதற்கு தேவையில்லை. ஒரே ஒரு சக்கரம் உள்ள தேர், நோண்டியான தேரோட்டி, இதையெல்லாம் வைத்துக் கொண்டவன் கூட எப்படி காரியத்தை சாதிக்கிறான் பாருங்கள் என்று நமக்கு ஒரு நீதியாக போஜராஜா சொல்லுகிறார். அதிலிருந்து இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வரி புஜகஜமிதா சப்ததுரகாஹ என்கிற வரி. 7 குதிரைகளையும் பாம்புகளை வைத்துத்தான் கட்டியிருக்கிறார்கள் தேரிலே என்று. அடுத்ததாக 4வது பாதத்திலே இருக்கிற பத்திரபங்கம் என்கிற பதம் ஏற்கனவே அர்த்தம் சொல்லியாயிற்று. அதற்கான பிரமாண வச்சனத்தோடு இப்பொழுது சொல்கிறோம். பத்ராணாம் லிখিত பத்ராகிருதீனாம். பத்திரபங்கத்துக்கு பத்ரபங்கம் என்று ஏன் பெயர் வைத்தார்கள் என்பதை ஹேமச்சந்திரனை பிரமாணமாக காட்டி சப்த கல்ப துருமம் இப்படி விளக்கம் தருகிறது. பத்திரம் என்றால் இலைக்கு பெயர். இலைகள் போல ஓவியங்களை வரைந்து கொள்வார்களாம் ஸ்திரீகள். அந்த பத்திரங்களுடைய பங்கம் என்றால் விசித்திரதா, வெவ்வேறு விதமாக ஆச்சரியமாக இருக்கிற வரைபடங்கள். எங்கே வரைந்து கொள்வார்கள்? ஸ்தன கபோலாதௌ கஸ்தூரிகாதிரசித பத்ராவளி. கஸ்தூரிகா முதலிய வாசனை திரவியங்களை குழைத்து ஒரு பூச்சை தயாரித்து ஒரு புருஷை வைத்துக் கொண்டு படங்களை வரைந்து கொள்வார்கள் தங்கள் உடம்புகளிலே. இப்பொழுது கூட கைகளிலே எல்லாம் ஸ்திரீகள் படங்களை வரைந்து கொள்கிறார்கள் அல்லவா? அது போல ஸ்தனங்களிலேயும் கன்னங்கள் முதலிய பகுதிகளிலேயும் இந்த வாசனை பூச்சு குழம்பிலே படங்கள் வரைந்து கொள்கிறார்கள். அதை பத்திரபங்கம் என்றும் சொல்லலாம். பத்திரலேகா, பத்திரபல்லி, பத்திரலதா,
பத்திர அங்குலி என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஒரே வஸ்துவுக்கு பல பெயர்கள் என்று ஹேமச்சந்திரன் என்கிறவன் ஒரு ஜெயின கவி அபிதான சிந்தாமணி என்ற புத்தகத்திலே இந்த வர்ணனையை கொடுத்திருக்கிறார். ஆக பத்திர பங்கம் என்றால் என்ன என்று பார்த்தாயிற்று. இன்றைய ஸ்லோகத்திலே அது எப்படி வந்திருக்கிறது? மகிஷி பத்திர பங்காபஹாரி என்று கருடனை பற்றி. இப்பொழுது இந்த ஸ்லோகத்தினுடைய நயங்களை வேகமாக கொஞ்சம் பார்த்து விடுவோம். கருடன் பாம்புகளை கொள்வார் என்று சொல்ல வேண்டும். கொல்பவர் என்பதை நேரடியாக சொல்லாமல் சுற்றி வளைத்து அவர்களுடைய மனைவிமார்களின் குங்கும குழம்பை அழிப்பவர் என்று பேசுகிற நயம் இருக்கிறது. இதை நாம் ஏற்கனவே வக்ரோக்தி என்று சொன்னோம். அது நயம் மட்டுமில்லை, கூடவே அதிலிருந்து மறைமுகமாக எவ்வளவு தகவல்கள் நமக்கு தெரிகின்றன. முதலிலே அவர் குட்டி பாம்புகள் பெண் பாம்புகளை எல்லாம் கொல்ல மாட்டார் என்பது இதிலிருந்தே தெரிகிறது. அவர் எந்த பாம்பை கொல்லுவார் என்றால், எந்த பாம்புக்கு மகிழ்ச்சிகள் பத்திரபங்கம் எழுதியிருப்பார்களோ அப்படிப்பட்ட பாம்பு என்றால் கல்யாணமான புருஷ பாம்புகளை கொள்வதாக இது தெரிவிக்கிறது. அது ஒரு நயம். அதை நேரடியாக சொல்லாமல் கருடன் எல்லா பாம்புகளையும் கொண்டுவிட மாட்டார். குட்டி சிறு பாம்பு அதெல்லாம் அலட்சியப்படுத்தி விடுவார். ரொம்ப வீரம் கலந்த பாம்பை தான் கொள்வார். இது ஒரு நயம். இரண்டாவது, முழு ஸ்லோகத்திலையும் என்ன கருத்து என்று பார்த்தால், சூரியன் சிவன் விஷ்ணு அவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய தேவதைகள், அவர்கள் கூட கருடனை எதிர்க்க மாட்டார்களாம். தங்கள் பாம்புகளை அவன் கொன்று விடுவானோ என்ற பயம் வரும்பொழுது கருடனை எதிர்த்து சண்டையிட மாட்டார்கள். இதமாகத்தான் அவனிடம் பேசுவார்கள் என்று சொன்னதிலிருந்து மறைமுகமாக கருடனுடைய மகிமையை இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. கருடன் அப்படிப்பட்ட ஆள். மகா தேவதைகள் எல்லாம் கூட கருடனிடம் கொஞ்சம் இதமாக போகிறார்கள், அனுசரித்து போகிறார்கள் என்று தெரிகிறது. மூன்றாவது, இதிலே கவியினுடைய கற்பனை ஒன்று இருக்கிறது. நான் உத்பிரேட்சை என்று சொல்கிறேன். அதாவது தெய்வங்கள் எல்லாம் கூட தங்களுக்கு இருக்கிற பாம்புகளை எல்லாம் கருடனிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள முயலும் என்பதெல்லாம் கூட கவியினுடைய கற்பனை தான். அவர் சொல்ல வந்தது நாகதமன வர்ணகத்திலே கருடன் நாகங்களை எல்லாம் தமனம் பண்ணி விடுவார், பாம்புகளை எல்லாம் அழித்து விடுவார் என்று, தின்று விடுவார் என்று சொல்ல வேண்டும். அதற்கு தேவதைகளை எல்லாம் இழுப்பானேன், அதை நன்றாக சொல்லுவதற்காக உத்ரேட்சை பண்ணுகிறார் என்று. அடுத்த இலக்கிய நயம் கல்பே கல்பே தமாதே மதிரிதி என்ற இடத்துல கல்பே கல்பே என்று வந்திருக்கிறது. அதற்கு முன்வரியிலே சங்கித சங்கரேன என்று சங்கர் சங்கர் என்று வந்திருக்கிறது. இது போல பல இடங்கள் இருக்கின்றன. அங்கெல்லாம் அனுப்பிராசம் என்கிற சொல்லணி இருக்கிறது. இந்த ஸ்லோகத்திலே பல இடங்களிலே இருக்கிறது. ஆரம்பத்தில் சொல்லி பார்ப்போமா? அரியம்னா துர்யோக்திர அங்கேயும் இருக்கிறது. அரிய துர்யா அதே மாதிரி பல இடங்களிலேயும் இருக்கு. கடைசியாக ஒன்று வேண்டுகோள். பாம்பை விழுங்குகிறவர் எங்களை காப்பாற்றட்டும். இது பொருத்தமான வேண்டுகோள் தான். ஏனென்றால் எங்களுக்கும் அந்த பாம்பு எதிரிகள் தான். பாம்பு விஷத்தை கக்கிக் கொண்டு மனிதர்களுக்கும் தீங்கு செய்கிற ஜந்துக்கள். அதனாலே பாம்பை விழுங்குவது என்பதே கூட ஒரு ரட்சை தான். அதை கருடன் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் மற்ற ரட்சைகளையும் நமக்கு பண்ணட்டும் என்கிற வேண்டுகோளும் பொருத்தமாக இருக்கிறது. இப்படி 4-5 விதமான நயங்கள் இந்த ஸ்லோகத்தில் இருப்பதை ரசித்தோம். இப்பொழுது கடைசியிலே ஸ்லோகத்தை மறுபடியும் ஒரு முறை வாசித்து முடித்து விடுவோம். ஹரியம்னா துர்யோக்திரக்ரசன பஜபிரதா சாந்த்விதோ நூருபந்தாதி கோதண்டஜ்யாம் ஜிகிருக்ஷே நிதி சகித தியா சங்கித சங்கரேண கல்பே கல்பே தமாதே மதிரிதி ஹரிணாப்யாதரேண அனுநீதஹ. ஹரிணாதரேண அண்ணா 2 தடவை வந்திருக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்துக்கணும். பக்ஷீந்திரஸ்ராஜதாம்னஹ பணதர மகிஷி
पत्रभङ्गापहारी कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः।